Hey guys, it's your boy GSR and welcome back to another video. So, இந்த வீடியோவில் என்னோட 3 months experience after coming to UK பற்றி நான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை பற்றி பேச போகிறேன் லைக் வெதர் இன் யூகே, பீப்புள் இன் யூகே, ஃபுட், ஹோட்டல் ரூம்ஸ், மை ஹெல்த் அண்ட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். ஸோ ஹெல்த் அண்ட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக். அது வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ டாக் அபவுட் த யூகே வெதர். வெதர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குங்க. வெதர் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ நேற்றுக்கு தான் நான் என்னோடய ஷிஃப்ட்டுக்கு போயிருந்தேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சேன். மார்னிங் வந்து க்ளவுடடாக இருந்தது. ஸோ 9 o'clock அப்புறமா பயங்கரமாக வெயில் அடிச்சது. அண்ட் ஜாப் போகும்போது திருப்பியும் க்ளவுடட் ஆச்சு. ஜாபில் பாதி ஷிஃப்ட் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது செம்மையாக மழை வந்தது. அண்டு வெளியே போய் பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெயில் ஸ்டார்ம், ஐஸ் கட்டிலாம் விழ ஆரம்பிச்சது. அண்ட் ஐஸ் கட்டி விழ ஆரம்பிச்சு திருப்பியும் ஸ்கை கிளியர் ஆச்சு. ஸ்கை கிளியர் ஆனதுக்கப்புறமா ஸ்னோஃபால் வந்துச்சு. ஸ்னோஃபால் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஸ்கை கிளியர் ஆச்சு. அண்ட் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா -3 போயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ நார்மல் டே இன் யூகே. ஸோ இது வந்து இங்கே உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக இருந்தது. ஸோ இதுதான் நான் நேற்றுக்கு தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இந்த அளவுக்கு பயங்கரமாக சேஞ்ச் ஆனது. அவருக்கு ஏதாச்சும் ஒரு கோலா நடந்துகிட்டே இருந்தது நேற்றுக்கு. பட் இருந்தாலும் கிளைமேட் கொஞ்சம் மோசம் தான். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸ்டார்ம் வரும்னு சொன்னாங்க. பட்டு பெரிசாலாம் அவ்வளோ இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். பட்டு செஞ்சுட்டாங்க. ஸோ வெதர் வந்து கொஞ்சம் அன்பிரடிக்டட் தான். இது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் ஒரு ஜாக்கெட், ரொம்ப காஸ்ட்லியான ஜாக்கெட்டாக வாங்கி வச்சுட்டேன். வாங்குறது ஒரு ஜாக்கெட்டான்னு சொல்லிட்டு 13,000 rupees ஃப்ரம் இந்தியா. இட்ஸ் அ வுட்லேண்ட். ஸோ அது வாங்கினால தப்பிச்சிட்டேன். அது போட்டுட்டு தான் எல்லாத்தையும் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஹெயில் ஸ்டார்ம் வந்தாலும் சரி, ஸ்னோஃபால் வந்தாலும் சரி, ரெயின் வந்தாலும் சரி, அது என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் நேச்சர், வி கான்ட் டூ எனிதிங் அபவுட் இட். அண்ட் நவ் லெட்ஸ் டாக் அபவுட் ஃபுட். அஃப்கோர்ஸ் ஃபுட் சாக்ஸ். ஏன்னா இந்தியாவில் வந்து நான் 6 times சாப்பிட்டுட்டு இருந்தேன் வித் ஹெல்ப் ஆஃப் மை மாம் குக்கிங். ஏன்னா அப்போது வீட்டில் நான் வெட்டியாக இருந்தேன். காலைல 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நாள் ஃபுல்லாக 6 வேலைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு உடம்பு ஏற்றிக்கிட்டு இருந்தேன். பட் இங்கே தமிழில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னோட நிலைமையை பார்த்து. ஸோ ஹெல்த்தை பற்றி லாஸ்ட்டாக பார்த்துப்போம். லெட்ஸ் டாக் அபவுட் ஜஸ்ட் ஃபுட். ஸோ ஃபுட் வந்து நம்மளாக தான் செஞ்சு சாப்பிட்ணும். யாரும்லாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. வெளியே போய் வாங்கி சாப்பிட்ணுன்னா அதுக்கு செம்ம ரேட்டு, காஸ்ட்லியாக இருக்கும். அது நம்ம ஊர் ஃபுட்டு வந்து இங்கே சாப்பிட்ணுன்னா நீங்கள் காசு வந்து டபுள் ட்ரிபிள் மடங்கு செலவு பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு காசு செலவு பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் நம்ம பக்கம் இல்லை. ஸோ லெட்ஸ் நாட் டாக் அபவுட் த ஃபினான்ஸ். ஸோ எல்லாமே கொஞ்சம் கோலாக தான் போயிட்டுருக்கு ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்டில். 6 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா இப்போது 2 வேளை இல்லை மேக்ஸிமம் 3 வேளை தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு ஜாபுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன். ஸோ மற்ற ரெஸ்டாரண்ட்டில் எல்லாருக்குமே எம்ப்ளாயீஸ்க்கெலாம் சாப்பாடு போட்டுருவாங்க. பட் ஸோ இந்த விஷயம் நான் சொல்லலை. ஜாப் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் பார்த்த வேர் ஹவுஸ் ஜாப் எனக்கு செட் ஆகலை அவ்வளோவா. ஏன்னா நான் நைட்டு முடிச்சிருந்து வேலை பார்க்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு கிடச்ச ஜாப் பற்றி வேறு ஒரு வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோ லாங்காக கொண்டு போக விரும்பலை. ஸோ ஐ எம் ஒர்க்கிங் இன் அ சூஷி ரெஸ்டாரண்ட். சூஷினாலே தெரியும், பச்சை மீன். அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. பட் டெய்லியில் அதை சாப்பிட்டு இருக்க முடியாது. அண்ட் அவங்க ஃபுட்டும் ஆஃபர் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபுட் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காவலுக்கான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். நான் தான் குக் பண்ணி ஆகணும் இனிமேல். கரெக்டாக ஒரு நாளைக்கு தேவையான ஃபுட்டு வந்து மார்னிங்கே குக் பண்ணிடணும். இல்லை ஒரு வாரத்துக்கு தேவையான ஃபுட்டு வந்து சண்டே உட்காந்து குக் பண்ணிடணும். அந்த மாதிரி பண்ணால் தான் உண்டு நான் கரெக்டாக டைம் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இங்கே நான் தனியாக இருக்கிறதுனால எல்லாம் நம்ம தான் பார்த்துக்கிட்டு ஆகணும். நம்ம ஹெல்த் சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அம்மா பார்த்துப்பாங்க, அப்பா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் உட்காந்துட முடியாது. ஸோ இங்கே எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கிட்டு ஆகணும். ஹெல்த் வந்து மோசமாக போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டா தான் நம்மளுக்கு சேஃப். ஸோ அதனால் இனிமேல் கரெக்டாக சாப்பிட்றணும் டைமுக்கு. பசிக்குதோ இல்லையோ டைமுக்கு சாப்பிட்றணும். அண்ட் ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா தான் சாப்பாடோட அருமை என்னன்னு தெரியுது. ஏன்னா மோஸ்டான ஃபுட்டு வந்து அவ்வளோ வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அம்மா செஞ்சால் கூட. பட் அம்மா செஞ்சு கொடுக்குறத வந்து
சிலதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்டியே சொல்லியிருக்கேன். இப்போ தான் நான் அது ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா அம்மாவோட சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்க. ஐ ரியலி மிஸ் மை மாம் அண்ட் மை மாம் ஃபுட். நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு நினச்சேன் இங்கே வந்து அவ்வளோவா. பட் வீடியோவில் பேசும்போது தான் தெரிஞ்சு ஹவ் மச் ஐ மிஸ் ஹர். ஸோ ஃபுட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் அதை பார்த்துக்கணும். அது வேறு வழி இல்லை. ஸோ ஐ டேக் கேர் ஆஃப் இட். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் ஹோட்டல் சிச்சுவேஷன். ஸோ நான் இங்கே ரூம் சேஞ்ச் பண்ண வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ இன்னுமே நான் அதே ரூமில் தான் இருக்கேன். எனக்கு இங்கே தெரிஞ்சு இங்கே செட் ஆயிடுச்சு எனக்கு ரூமு. பிகாஸ் இங்கேருந்து 2 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் டு பீச். அண்ட் இங்கே பக்கத்தில் ஃபுல்லாக பப்ஸ் தான் இருக்குது, ஃபுல்லாக பார்ட்டி பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு அது செட் ஆகாது. ஏன்னா இங்கே வந்து எந்த இடத்துலையும் ஒன்றும் சுற்றி பார்க்க கூட இல்லை. காலேஜ், ஜாபு, வீட்டுக்குன்னு வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ தேட்ஸ் இட். ரூம் சிச்சுவேஷன் அதுதான். ரூம் செட் ஆயிடுச்சு. ரூம் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ரூம் எக்ஸ்டென்ஷன் கூட கேட்டாச்சு, அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹோட்டல் ரூமில் வந்து இவ்வளோ நாள் தங்குறது கொஞ்சம் கஷ்டம். சம்மர் வந்துடுச்சுன்னா வெக்கேட் பண்ண சொல்லிடுவாங்க. நான் கேட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. லெட்ஸ் டாக் அபவுட் ஹெல்த். ஸோ as you can see, இந்த சட்டைலாம் எனக்கு டைட்டாக அந்த சட்டை. லுக் how loose it is. ஸோ இவ்வளோ லூஸ் ஆயிடுச்சு சட்டை. தமிழில் பார்த்தாலே தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து April 1 அண்ட் இன்னைக்கு நான் பிஃபோர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ போடுறதுக்கு. ஸோ என்னோட நிலைமை இப்போ இந்த விவேக் காமெடி மாதிரி தான் இருக்குது. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னு. ஸோ இட்ஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் ரொம்ப நாள் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜிம்மு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி I was so skinny. ஆஃப்டர் ட்ரைனிங் ஃபார் a year I was fit. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு மோசமான சம்பவம் நடந்துச்சு. பிரேக்கப். அண்ட் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறமா 1 வருஷம் ஃபுல்லாக நான் வேஸ்ட் பண்ணி ஹெல்த் மோசமாக போயிட்டு, ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டுமே மோசமாக போயிட்டு, அதுக்கப்புறமா நான் திருப்பியும் அதுலேருந்து ரீபவுண்ட் ஆகி திருப்பியும் ஜிம்முக்கு போயிட்டு திருப்பியும் மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபிசிக்கல் கண்டிஷன் கொண்டு வந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா கொரோனா, ஜிம்மை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணலான்னு பிளான் போட்டேன். பட் பிளான் போட்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ திருப்பியும் குண்டானேன். கொரோனாலேருந்து வெளியே வந்து திருப்பி ஜிம்முக்கு போனேன், நல்லா உடம்பு ஏற்றினேன். திருப்பியும் எனக்கு காலில் அடிபட்டுச்சு. as you guys know, ACL PCL ரெண்டுமே டேர் ஆகிட்டு 2 மாதம் வீட்டில் பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். பெட் ரெஸ்ட்டில் இருந்து எனக்கு வெயிட் போகிறதே தெரியாமல் பயங்கர குண்டாயிட்டேன். ஃபுல்லாக ஃபேஸில் செம்ம சப்பி ஆயிடுச்சு. இங்கே வர வரைக்கும் ஃபேஸ் சப்பியாக தான் இருந்தது. இப்போ தான் சாப்பிடாமலாம் ஜாலைன்லாம் வந்திருக்கு. குட் திங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் அகெயின் கால் அடிப்பட்டு குண்டாயிட்டு திருப்பியும் ஜிம்முக்கு போயிட்டு உடம்பு ஏற்றினேன். அண்டு இங்கே வந்து 3 மாதம் ஆகுது. ஏற்றினது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. திருப்பியும் I am score 0. So as you guys know, it's not my first time and it's not going to be my last time. இதுக்கப்புறமா கூட நான் எனக்கு உடம்பு சரியில்லாம போகலாம். I can meet with an accident. Things can go wrong, but I won't give up. இதே மாதிரி திருப்பியும் நான் என்னோட கம்பேக் கொடுப்பேன். I'll be stronger and healthier. ஸோ இன்னிலேருந்து ஜிம்மை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இப்போது வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போயிட்டு ஜிம்முக்கு தேவையான பொருளாக வாங்கிட்டு பக்கத்தில் ஒரு 2 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பியூர் ஜிம்னு ஒரு ஜிம் இருக்குது. ஸோ நான் அந்த ஜிம்மை க்ராஸ் பண்ணும்போதே அந்த ஜிம் அட்மாஸ்பியர் சூப்பராக இருந்தது. செம்ம மோட்டிவேட்டட் பீப்புள்ஸாக இருக்காங்க உள்ளே. ஸோ அங்கே ஜாயின் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து என்னோட 3 months எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு அண்ட் இன்னொன்று என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ சூன் நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ எதிர்பார்க்கலாம். அண்ட் லெட்ஸ் டாக் அபவுட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், மை ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். ஸோ என்னோடய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ வேலை கிடச்சிச்சு. அந்த வேலை அந்த வேர் ஹவுஸ் வேலை போகும்போதே நான் இன்னொரு வேலை தேடிட்டு இருந்தேன். ஏன்னா என்னால் தூங்காமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக சாப்பிடாம கூட இருந்துருவேன், ஆனால் தூங்காமல் இருக்க முடியாது. ஸோ இன்னொரு வேலை தேடி எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் வேலை கிடச்சிது. பேமெண்ட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தூக்கம் கரெக்டாக ஆயிடுது. ஸோ ரெஸ்டாரண்ட் ஜாப் கிடச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்லீப் பெட்டராச்சு. நான் பண்ணுற ருட்டீன்ஸ்லாம் கொஞ்சம் ஷெட்யூலில் வர ஆரம்பிச்சது. அண்ட் ஐ எம் கெட்டிங் பெய்ட் குட் அமௌண்ட் ஆஃப் மணி.
ஸோ ஃபினான்ஸ் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு எது கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இப்போது கையில் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்குது. பட் இப்போ என்னால் அதை பண்ண முடியாது பிகாஸ் ஐ நீட் டு பே மை ஃபீஸ் April 29th ஆஃப் திஸ் மந்த். ஸோ ஃபீஸ் கட்டுற வரைக்கும் கொஞ்சம் செலவெல்லாம் கம்மி பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் கட்டினக்கு அப்புறமா கூட சும்மா எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவிலேருந்து வரும்போது 20 lakhsக்கு லோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எஜுகேஷன் லோன். வீட்டில் ஹெல்ப் பண்ணுறேன், நீ நல்லா சாப்பிடு, ஹெல்த்தியாருன்னு சொல்லுவாங்க. பட் இவ்வளோ நாளாக நம்மளுக்கு வீட்டில் ஹெல்ப் பண்ணிட்டாங்க, காசில் நிறைய செலவு பண்ணி படிக்க வச்சுட்டாங்க. இதுக்கு மேலேயும் போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் வீட்டில் போயிட்டு கொலாட்ரல் வச்சு லோன் கொடுத்துருந்தா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக வந்திருக்கும். பட் அது கூட நான் பண்ணலை. எல்லாமே நானே பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு என்னோடய பேரில் ரிஸ்க் எடுத்து நானே லோன் எடுத்து இங்கே வந்திருக்கேன். ஸோ இவ்வளோ யோசித்தேன் நான் எல்லாத்தையும் இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனையும் நான் தான் பார்த்துக்கணும். அப்படின்னால என்னோடய ஃபீஸை வந்து இந்த மந்த் எண்ட்குள்ளே என்னால் கேதர் பண்ண முடியலனா கூட நானே ஏதாச்சும் மேனேஜ் பண்ணிப்பேன். பட் வீட்டில் கஷ்டம் கொடுக்க மாட்டேன். அந்த விஷயத்தில் ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். ஸோ எனக்கு தெரிஞ்சு பேசி இந்த வீடியோவை பெருசாக கொண்டு போயிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ டைமிங் எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல. ஸோ லெட்ஸ் ஸ்டாப் இன் அ குட் பாயிண்ட். ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இஃப் மணி இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். ஸோ மணி பார்த்தீங்கன்னா போனால் வந்துடும். பட் அந்த விஷயத்துலையும் நான் அந்தளவுக்கு போகலாம் விடல, கரெக்டாக தான் வச்சுருக்கேன் மணியை. அந்த விஷயத்துலையும் நான் கரெக்டாக இருக்கேன். இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட் அண்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் ஃப்ரம் மீ ரைட் நவ். பிகாஸ் ஃபிட்னஸ் வந்து எனக்குள்ள ஒரு பார்ட்டாக இருந்திருக்கு. ஏன்னா சின்ன வயசில் நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். எனக்குள்ளே அந்த வில் பவர் அண்ட் மோட்டிவேஷன்லாம் எதுவுமே கிடையாது ஏதாச்சும் பண்ணுறதுக்கு. ஸோ எப்போ என்ன ஒல்லியாக இருக்கேன் கிண்டல் பண்ணி, உங்களுக்கு தெரியும் ஹீமேனில் எலும்புன்னு ஒரு கேரக்டர் வரும். ஸோ அதை வச்சு தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட கலாய்ப்பாங்க. ஸோ அந்த கலாய்க்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஃபன். பட் ஸ்டில் அது வந்து மனசுலேயே இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு தான் நான் ஜிம்மில் ஜாயின் பண்ணி என்னோடய செல்ஃப் மோட்டிவேஷனை வெளியே கொண்டு வந்தேன். அண்ட் ஜிம்முக்கு போன ஒரே காரணத்தினால தான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபிட்னஸ் பேஜை உருவாக்கினேன். என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அண்டு 1 by 1 நான் இந்தியாவிலேருந்து UK வந்து இங்கே முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபிட்னஸ் மேட் பிக் பார்ட் இன் மை லைஃப். ஸோ அந்த விஷயத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. எஸ், இப்போ கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. குளிச்சு வந்து என்னோட உடம்பை பார்க்கும்போது 2-3 வாட்டி எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா 4 வருஷம் உழைப்பு இது. காசு கஞ்சத்தனம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போகிறத பார்த்து கண்டிப்பாக யாருக்கா இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு விஷயத்தில் 4 வருஷம் உழைச்சிட்டு அது உங்கள் கண்ணு முன்னாடியே வேஸ்ட்டாக போகிறது பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஐ வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். ஐ நோ தட் ஐ won't give up. ஸோ என்னோடய லைஃப் தான் கஷ்டமாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சிம்பத்தி க்ரியேட் பண்ணல. கண்டிப்பாக என்னோடய லைஃப் மாதிரி என்னோடய லைஃபோட பயங்கரமாக நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். கண்டிப்பாக லைஃப்பில் கஷ்டம் வரதான் செய்யும். எல்லா லைஃப்லையும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். சின்ன வயசில் எனக்கு ஏதாச்சும் சின்ன கஷ்டம் வந்தால் கூட ஏன் எனக்கு மட்டும் நடக்குது, ஏன் என்னோடய வாழ்க்கை இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குன்னு யோசிப்பேன். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எனக்கு சின்ன வயசில் போயிருந்தேன் கண்டிப்பாக நான் எந்திரிச்சு நான் நடக்கக்கூட நான் யோசிச்சிருக்க மாட்டேன். ஸோ எஸ், சின்ன வயசில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, இல்லை இப்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ, அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கான, ஃப்யூச்சரில் வச்சு பிரச்சனை வந்தால் அது ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கொடுக்கும். தட்ஸ் லைஃப். ஸோ அடிப்பட்டா கீழே விழுந்து அழுவலாம், பிரச்சனை இல்லை. கீழே இருக்கக்கூடாது, மேலே எழுந்திரிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் லைஃப்பை நீங்கள் வின் பண்ண முடியும். ஸோ let's stop this video in this good note. See you guys in the next video.